ஹாய் மக்களே, என்னுடைய ஃபேஸ் மாதிரி உங்கள் ஃபேஸும் இந்த வெயிலுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பளபளன்னு ஈவன் டோனில் இருக்கணுமா? கண்டிப்பாக இந்த க்ரீமை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹோல் பாடி நல்லா பளபளன்னு ஈவன் டோனில் சூப்பராக இருக்குங்க. ஏன் கை கால்கள் முகம் எல்லாமே ஈவன் டோனில் பளபளன்னு இருக்குது. அதுக்கு காரணமே இந்த ஒரு க்ரீம் தாங்க. இந்த க்ரீமை க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் உடனே ரிமூவ் பண்ணி ஃபேஸு ஹோல் பாடியில் பளபளன்னு மாற்றிடுங்க. வாங்க இந்த பேக் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். குழம்பு மஞ்சள் யூஸ் பண்ணலாமாக்கா அப்படின்ட்டு யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இந்த மாதிரி விரலி மஞ்சள் நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்பொழுது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ரொம்பவுமே நல்லது. எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் நமக்கு இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன். அந்த காலத்துலலாம் இந்த விரலி மஞ்சளை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ நம்ம இந்த விரலி மஞ்சளில் இந்த மாதிரி ஒரு பீஸ் அளவு எடுத்துக்கிட்டால் போதும். இது வேண்டாம் நமக்கு. இதை நம்ம இடிச்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை இடித்து எடுத்துக்கலாம். இடிக்கும் போதே அதனுடைய ஸ்மெல்லே தனியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நல்லா ஓரளவுக்கு இடிச்சாச்சு. எந்த அளவுக்கு நம்ம இடித்தாலே போதுமானது. பாருங்கள், இந்த அளவுக்கு இடிச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். இதை எப்படி ஊற வைக்கிறது, எது கூட நம்ம ஊற வைக்க போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம ஊற வைக்க என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா வெள்ளை உளுந்து தாங்க எடுத்துருக்கோம். இந்த உளுந்து நம்ம அவ்வளோ சூப்பராக நம்ம ஃபேஸை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குங்க. இந்த உளுந்தை ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் எடுத்துக்கலாம். நம்ம ஃபேஸுக்கு எவ்வளோ தேவையோ அல்லது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உளுந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் இந்த உளுந்து ஊறினா நமக்கு போதும். அடுத்து நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த விரலி மஞ்சள் நம்ம நுணுக்கி வச்சோம் இல்லையா, இந்த மஞ்சளை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, தண்ணியோட சேர்த்து நம்ம அரைச்சும் எடுக்க போகிறோம். அதனால் நுணுக்கின இந்த மஞ்சளை உள்ளே போட்டாச்சு. இதுவும் சேர்ந்து நல்லா நமக்கு ஊறட்டும். ஒரு 1/2 hour மட்டும் விட்டோம்னா நல்லா ஊறிடும் நமக்கு. இந்த உளுந்து நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ நல்லது. நார்மலாகவே நம்ம மாவு அரைக்கும் பொழுது, இந்த உளுந்து அரைக்கும் பொழுது நம்ம கையை பார்த்தா என்னமோ அவிச்செடுத்தது மாதிரி ஒரு கலரில் இருக்கும், நல்லா ஒரு பிரைட்டாக இருக்குங்க. ஏன்னா அந்த உளுந்து அந்த அளவுக்கு நமக்கு பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. இதுவே நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸை இன்னும் நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றி கொடுக்கும். அதுக்காக நம்ம உளுந்து எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா உளுந்து ஊறி இருக்கு. அதனுடைய கலரும் நல்லா இறங்கியிருக்கு. பாருங்கள், அந்த மஞ்சள் ஆட் பண்ணோம் இல்லையா, அதனுடைய கலரும் இதில் இறங்கியிருக்கு. இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் இல்லை, அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும். இப்போ இது கூட நம்ம ஒரு 2 பொருளை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சேர்க்க போகிறது, ஒரு தக்காளி பழம் எடுத்து 4ஆக கட் பண்ணிக்கோங்க, அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை பாதியை நம்ம 4ஆக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. தோல்லாம் எடுக்கணுன்ற அவசியம்னா அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸை நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக நல்லா ப்ளீச் பண்ணி தர மாதிரி பொருட்களை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு பேக் தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி தண்ணி இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஆட் பண்ணவே வேண்டியதில்லை. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கலர் நல்லா ஒரு சாண்டில் கலரில் நமக்கு இந்த க்ரீம் வந்திருக்கு. பாருங்கள், இதை ஃபில்டர் பண்ணுற அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் அரைச்சிக்கணும். இருந்தாலும் நான் ஃபில்டர் பண்ணிடுறேன். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிசுறு ஏதாவது இருந்துடக்கூடாது, அதனால் நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். இதை அப்படியே ஒரு பவுலில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா உளுந்து ஏதாவது பிசுறு ஏதாவது இருந்தால் அது ஒரு டிஸ்டர்பாக இருக்கும்ல, அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறது நல்லது. இதை நீங்கள் ஹோல் பாடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸுக்கு மட்டும்தான் அப்படின்றதுலாம் கிடையாது, ஹோல் பாடிக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு சூப்பரான சம்மருக்கான பேக். நீங்கள் வெயிலெலாம் போயிட்டு ஃபேஸு ஹோல் பாடி கருன்னு மாறிடும். வெயிலெலாம் போயிட்டோம்னா, ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு அப்படி தாங்க இருக்குது. அதை போக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள்.
இப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து அன்னைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது ப்ரிப்பேர் பண்ணுற அன்னைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி மேற்கொண்டு யூஸ் பண்ணுறதா ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஒரு 10 டேஸ் 15 டேஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா போதும், எப்போ வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மட்டும் இல்லைங்க, குழந்தைங்க, ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ வெயிலுக்காக நான் இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பேக்குன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சூப்பர் மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த க்ரீமை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலை, வெறும் பேன் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னன்றதை மட்டும் பார்த்துக்கலாம். நெய் தாங்க ஆட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம நெய்யை வந்து இதில் இட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். சட்டன் மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ளேம் வந்து குறைச்சிக்கணும், என்னென்னா சைடில் அப்படியே உங்களுக்கு பிடிக்கும், ஒரு மாதிரி கருகும், அதுக்காக. மெல்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீமாக இது ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்ல, இதுக்காக இது எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய்யில் வந்து இந்த சுருண்டு வரணும், அப்படியே நல்ல ஒரு க்ரீமியாக வரும் நமக்கு. இந்த நெய்யிலேயே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கெட்டியாக இருக்குது, நீங்கள் தண்ணியெல்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணவே கூடாது. போட்டோடனே சட்டுன்னு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பவுலில் இருக்கிறது எல்லாமே வலிச்சு போயிடுச்சு. நல்ல மணமாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும், அதுக்காக சொல்ல வரேன். கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்கும். இந்த க்ரீம் நம்ம ஃபேஸை அவ்வளோ ஒரு பிரைட்டாக மாற்றி கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு என் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட்டையும் காட்ட போகிறேன். நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க, அந்தளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் தருங்க இந்த க்ரீம். டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை போட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் மிக்சிலலாம் போட்டு ஆட்டணும், அரைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அப்படியே நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு மாறவே மாறாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையான க்ரீம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். போதும். நல்லா கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எடுத்து நம்ம வாழை வச்சாச்சு. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஈவனாக நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் இதை வந்து ரெடி பண்ணுவீங்க. நம்ம நெய் போட்டிருக்கிறதுனால இதனுடைய கன்சிஸ்டன்சி இப்படியே தான் இருக்கும், செம்மையாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க, அதாவது ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் எதுவுமே வரவே வராது. ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த வெயிலுக்கு இதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செம்ம ரிசல்ட் இருக்குங்க. என் ஃபேஸில் ஒரு 3 டேஸ்லேயே நல்லா எனக்கு ரிசல்ட் தெரியுது. 3 டேஸ்ன்றதே அதிகம் தான். ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இந்த க்ரீமை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். டைரெக்டாகவே நான் பவுலில் க்ரீமை போட்டுக்கிறேங்க. அப்படி நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். எப்படி இருக்குது பாருங்கள் க்ரீம். டெய்லி யூஸ் பண்ணலாங்க. இந்த வெயிலுக்கு நீங்கள் காலை மாலை 2 வேளை கூட தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு என் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு உங்கள்கிட்ட ரிசல்ட்டை காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எந்த பபிள்ஸும் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே நல்லா ஃபில் ஆகிடும். நார்மலாகவே நம்ம வந்து நெய்யை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறுறதை பார்க்கலாம், க்ளோவாக ஆகுறதையும் பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இன்னும் ஒரு அமேசிங்கான ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க.
கொஞ்சம் கூட அந்த க்ரீமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம். அதனால தான் ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணி காட்டிட்டு நான் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்ம ரிசல்ட் எனக்கு இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பரான ஒரு சம்மர் ஸ்பெஷல் க்ரீம்னே சொல்லலாம். செம்மையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் இந்த க்ரீம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ நல்லாயிருக்கும். எத்தனை ரூபா நம்ம கொடுத்து வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக க்ரீம் வந்து கிடைக்காது நமக்கு. நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய க்ரீம்கள் நிறைய கிடைக்கிது. அதை வாங்கி நம்ம ஏமாந்து போகாமல் இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க என் ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ரிசல்ட் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபேஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. என் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் வந்து எவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். வெறும் 10 மினிட்ஸ் கூட விட மாட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். செம்ம சூப்பராக ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேஸ். அதனால் தப்பே கிடையாது. நீங்கள் சோப்பு போட்டுலாம் வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும். சோப்பு செலவு மிச்சம் உங்களுக்கு. இந்த க்ரீமையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் கொஞ்சம் திக்கான கோட்டாவே கொடுத்துக்கிறேன் ஃபேஸில். நம்ம இதை ரெடி பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் உங்களுக்கு அதே கன்சிஸ்டன்சிலே இருக்குது பாருங்கள். கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு மேலே நீங்கள் நல்லா தாராளமாக அதை அப்ளை பண்ணிக்கலாங்க. ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி கையிலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது கழுத்துக்கும் சேர்த்தே அப்ளை பண்ணிக்கலாம், கைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் அதிகமாக இருக்கும் அங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. வெறும் 10 மினிட்ஸில் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். நான் உங்களுக்கு லைவாகவே எப்படி க்ளீனாக நல்லா கிளியரான ஸ்கின்னாக மாறுது அப்படின்றத நான் காட்டுறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம டக்குன்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கொஞ்சமாக உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஃபேஸை எந்த வகையிலையும் எந்த டேமேஜும் பண்ணாது. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தான க்ரீமாக இருக்கும். 10 நிமிஷம் விட்டு பார்க்கலாமா? இப்போ ஃபேஸ் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் தான் விட்டுருந்தேன். சூப்பராக நமக்கு ரிசல்ட் வரப்போகுது எப்படின்றத பார்த்துடலாமா? இந்த மாதிரி ஏதாவது நைஃப் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் காட்டுறதுக்காக இப்படி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. மொதல் இருந்தால் என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். வாப்பா, எவ்வளோ ரிசல்ட் செம்மையாக எனக்கு கிடச்சிருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ் பா, எதுவுமே பண்ணலங்க. வெறும் இந்த க்ரீமை தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது சொல்வீங்க அப்படி இப்படின்னு லைட்டு அது இது இல்லை ஃபேஸுக்கு வேறு எதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. அப்போலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு முன்னாடி தான் நான் அதை வந்து ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபேஸை கூட போய் வாஷ் பண்ணல. அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணியே காட்டுறேன். எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. இப்போயாவது நீங்கள் முழுசாக நம்புவீங்களா?
ஃபேக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எப்பயுமே போடுற வீடியோ தான். எந்த பொய்யும் கிடையாதுங்க. லைட்டிங்கோ அதுவோ இதுவோன்ட்டு அப்போலாம் எதுவுமே கிடையாது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் நெக்குக்கும் என் ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ நல்லா நம்ம தொடச்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேஸு. நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபேஸை உங்களுக்கு முன்னாடி நான் கழுவி கூட காட்டிடுறேன். ஏன்னா நீங்கள் அப்படி இப்படின்னுவீங்க, எதை பூசிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கூட சொல்லுவீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இங்கே பாருங்கள். எந்த அளவுக்கு பிரைட் ஆக்கியிருக்குன்னு பாருங்கள் ஃபேஸ். வாவ், செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து வெயிலில் போகிறோம் ஃபேஸ் டேன் ஆகுதுன்ட்டு கண்டிப்பாக கவலையே படாதீங்க. இந்த ஒரு பேக்கை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த க்ரீமை வீட்டுக்கு வந்தவொடனே இதை அப்ளை பண்ணிங்கன்னா போதும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் இருக்கோ எல்லாத்தையும் அசால்ட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. செம்ம சூப்பராக பிரைட்டாக மாறிடுவீங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் வெயிலே அலையலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிலுக்காக பயப்பட வேண்டியதே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள், எந்த செலவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு பேக்கு இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபேஸுக்கும் கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பல இருக்குது ஃபேஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பாய். நெக்ஸ்ட் புதிய வீடியோவில் பார்க்கலாம்.